6 மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எலும்பு உறுதியாக இருக்கணும்னா இந்த ராகி பாதாம் மால்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் நாள் இரவு 50 கிராம் கேழ்வரகை ஊற வச்சுக்கணும். அதே மாதிரி 6 பாதாமையும் ஊற வச்சு தோல் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல மணமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து தண்ணி சேர்க்காம கோர்ஸாக அரைச்சிட்டு இதில் தண்ணி சேர்த்து பால் எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தம் 3 டம்ளர் அளவுக்கு தான் காய்ச்சி எடுக்க போகிறோம். 1.5 டம்ளர் அளவுக்கு இந்த பால் எடுத்துக்கணும். 1.5 டம்ளருக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா அரைச்சி எடுத்ததும் நைஸான ஜல்லடையில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பால் 1 டம்ளர், தண்ணி 1/2 டம்ளர் போட்டு நல்லா கலந்துட்டு காய்ச்சி எடுக்கிறதுக்கு அடிக்கனமான பாத்திரத்தில் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா சூடேறினதும் இந்த பாலை ஊற்றி கைவிடாமல் கலந்து கொடுங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துலேயே நல்லா திக்காகி இந்த அளவுக்கு கிடைக்கும். 5 நிமிஷம் ஆன பிறகு இந்த அளவுக்கு திக்காக கிடச்சிருக்கு. இப்போ இது கூட இனிப்புக்கு நாட்டு சக்கரை ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான ராகி பாதாம் மால்ட் ரெடி. 6 மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம்.